ஹலோ ஹாய் ப்ரோ. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நாங்கள் எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறோம் ப்ரோ. இப்போ இப்போ நீங்கள் உங்களுக்கு சார்ட் தெரியுதுல தெளிவா என்னென்ன பண்ணுறேன் எல்லாமே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பிடிசி எப்படி நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம் அதை நீங்களே பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஒரு கிரிப்டோ பார்த்தாலும் முதல்ல நம்ம மந்த்லியில் வச்சு பார்த்துக்கணும் ப்ரோ. எல்லா பிக் டைம் ஃப்ரேம்லேருந்து சின்ன சின்ன டைம் ஃப்ரேம் வரைக்கும் பார்த்துக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தா 1 hour வரைக்குமே நம்ம அனலைஸ் இது வரைக்கும் அப்படி தான் இருக்குது. சரிங்களா? 1 minute ஸ்பீக்கர் அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிடிசி இருக்குதுல்ல, முதல்ல நம்ம பிடிசியோட ப்ரைஸை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ மேலே பிடிசி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மேலே போயிட்டு தென் கீழே இறங்கினா திரும்பி மேலே போயிட்டான் 62,000 60,000. இது நல்ல ஒரு எம் பேட்டர்னுக்குதா. எம் பேட்டர்னுக்கு கீழே இறங்கிட்டான். திரும்பி இங்கே ஒரு சின்ன புல் பேக் மாதிரி ஒரு டபுள் பேட்டர்ன் கிரியேட் ஆயிடுது. சின்ன இந்த ஒரு பார் ரெட் பார் இருக்குதுல்ல, இதான் நமக்கு தேவையான பாரு. இது ஒரு ஹோல்ட் ஆகிட்டு மறு பார் திரும்பி மேலே போயிட்டு ஒரு சின்ன ஒரு புல் பேக் கொடுத்துக்கிறான். திரும்பி மேலே போயிட்டான். இப்போ இவன் எங்க வரைக்கும் போவான் அப்படின்றது நம்ம அனலைஸ் பண்ண வேணாம் ப்ரோ. இப்போ பெரிய டைம் ஃப்ரேம்ல இப்போ இவன் ஒரு பையிங் சைன்ல இருக்கிறான். இவனுக்கு அடுத்து இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லெவல் தான் இருக்குது. 61,000 இல்லை 62,000 தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மோஸ்ட் ப்ராபப்லி இவனுக்கு வேற எங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கேட்டால் இல்லை. சரி, அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வச்சுக்க 47,250 ஆல்மோஸ்ட் 300 இருக்குது சப்போர்ட். இப்போ நம்ம ட்ரேடிங் பிளான் உனக்கு சொல்லிக்கிறேன்ல வீடியோவில். ட்ரேடிங் பிளான் பொறுத்தளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸும் தெரிஞ்சிச்சா. இப்போ நம்ம அடுத்தது இப்போ மந்த்லி வைஸில் பையிங்கில் இருக்கிறான். அப்படின்னா நம்ம இப்போ அடுத்து வீக்லிக்கு போகணும். நம்ம எப்போ ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆனதுக்கு அடுத்து தான் நம்ம பையிங்கா செல்லிங்கா பார்க்கணுமே தவிர, ஐ மீன் ஆர்டர் போகிறதுக்கு போகணுமே தவிர, அது வரைக்கும் மார்க்கெட்டை நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்படி பார்க்க தான் நமக்கு தெளிவாக புரியும். இப்போ இது வீக்லியில் இருக்குதா. இப்போ வீக்லியில் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இறங்கிட்டே இருந்தான். இறங்கிறதுக்கு இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா. நம்ம நிறைய பேட்டர்ன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ப்ரோ. சிம்பிளாக சின்ன சின்ன தெரிஞ்ச பேட்டர்னே நீ எப்படிலாம் நம்ம அப்ளிகேபிள் பண்ண முடியும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது தான். எந்த இடத்துல கரெக்ட் ஆகும்? ஒரு நிமிஷம் ப்ரோ. இப்போ கேட்குதா ப்ரோ? இப்போ மந்த்லி இங்கே வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டானா. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது ஒரு நல்ல ஒரு செல் ஆஃப் ஆன இடம் பிளேஸ். இந்த ஆல்மோஸ்ட் இந்த ஒரு வீக் மட்டுமே 21% கீழே இறங்கிக்கிறான் மேலே பாருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லெவல் ஒரு சரியான ரெசிஸ்டன்ஸ். இதை பிரேக் அவுட் கொடுத்துட்டான் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பை பண்ணணும். ஆனால் நம்ம எடுத்த உடனே இப்போ வீக்லியில் பார்த்துட்டு பை பண்ணக்கூடாது. ஒரு 4 ஹவர்ஸில் 1 ஹவரில் பார்க்கணும். மினிமம் 4 ஹவர்ஸில் பார்க்கணும் அந்த இடத்துல பை பண்ணலாமா வேணாமான்ட்டு. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல பை பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். பை பண்ணியிருந்தா ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணனா. பட் இந்த எம் பேட்டர்ன் ஃபுல்ஃபில் ஆகலை. இங்கே பாருங்க, இந்த ஒரு எம் பேட்டர்ன் இருக்கும்போது இந்த ஒரு அழகான ஒரு ஹேமர் டைப் வந்துக்குதா. இது நிறைய இடத்துல நடந்துக்குது. இங்கே ஒன்று ஆகிதா. ரெண்டாவது இங்கே பாருங்க இந்த லெவல். நான் பிடிசி டெய்லி வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஹேமர் டைப் நான் சொல்லியிருப்பேன். வீக்லி இங்கே பாருங்க ஹேமர் டைப் ஆகிக்குது. ஸோ பையிங் சைன் போயிருப்பான்ட்டு. நீங்கள் வேணா கரெக்டாக இந்த லெவல் இந்த டைமிங் ஐ மீன் இந்த டேட் இருக்குல்ல 22 ஜனவரி இருக்குதுல்ல, அந்த அரௌண்டில் பிடிசி அனலைஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் பையிங் சொல்லினா இல்லையன்ட்டு. ஸோ அது ஒரு நிமிஷம் நான் டு நாட் டிஸ்டர்ப் மூட் போட்டுறேன். அதில் ப்ரோ இப்போ வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜஸ் வந்தது. என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, கிளாஸ் நான் யூடியூப்ல போட்டுடுறேன். ஏன்னா இப்போ சில பேர் பார்க்க முடியல தெரியணும்ல. அதுக்கடுத்து இது நான் நானுமே இப்போ அனலைஸ் பண்ணுறதுல எப்படி கற்றுக்கிறேன்னா, பார்த்த வீடியோஸ் நிறைய பார்ப்பேன் ப்ரோ. சொன்ன வீடியோஸ் இந்த மாதிரி ஒரு 100க்கணக்கான வீடியோஸை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக் அவங்க பண்ணுற மாதிரி நானும் பண்ண கற்றுக்கிறேன். அதுக்கடுத்து எப்படி சொல்ல எதோ சைக்காலஜி கூட சொல்லுவாங்களே, ஒருத்தவங்களை பார்த்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தா அது ஆட்டோமேட்டிக் நம்ம அந்த இது வந்துரும்ல.
அந்த மைண்ட் செட்ல நான் அப்படி பண்ணா கடைசியில நமக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த லெவலில் இருக்கிறேன். இப்போ ஓகே வீடியோக்குள்ள வந்துடலாம் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வீக்லியில் இந்த டைமிங்கில் போய் நீங்கள் வீடியோ பார்த்தா தெளிவாக தெரியும். பையிங் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 43,000 கிட்ட கூட நான் பையிங் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த லெவலுக்கு வந்து 51,000 வரைக்கும் வந்துட்டான். பட் நான் வந்து இதுதான் ரெசிஸ்டன்ஸ் வேணா சொல்லுவேனே தவிர டார்கெட் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா டார்கெட் வந்து நம்ம எப்பயுமே வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு நான் பை பண்ண வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க. இவனுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எந்த லெவல் 21,000ங்கிறானா 21,000லேருந்து பார்த்தீங்கன்னா 22,000 30,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ் தானே. இந்த இடத்துல நான் ரெசிஸ்டன்ஸ் டார்கெட் இங்க பிளேஸ்மெண்ட் பண்றது சரியான டார்கெட் கிடையாது. அங்க நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா இப்போ அங்க வந்து பெர்சன்டேஜ் பாருங்களா ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 51,000 52,000 வரைக்கும் போயிட்டான். ஆல்மோஸ்ட் 30,000 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து மிஸ் பண்ணியிருப்பேன். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவருக்கு பார்த்தா இது மிஸ் பண்ணிருப்பாங்க 30,000 பாயிண்ட்ஸ்ன்றது. அப்பதான் நம்ம டார்கெட்டை வந்து பேஸ் பண்ணக்கூடாது ப்ரோ. ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கிறான், இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ஏதாவது பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகுதா அதான் பார்க்கணும். அது வந்து எப்படின்னா உள்ள போய் பார்க்க சொல்றேன். இப்போ வந்து வீக்லியில் பார்த்தீங்கன்னா வந்து மேலே போனால் ஒரு சின்ன ஒரு புல் பேக்கு, அதுமாதிரி இப்போ சின்ன ஒரு புல் பேக். அந்த புல் பேக் வந்து எங்கேயுமே வந்து பிரேக் அவுட் கொடுக்கவே இல்லை பாருங்களா. அதுக்கடுத்து மேலே போயிட்டு திரும்பி சின்ன பேக் போயிட்டு திரும்பி மேலே போனான். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து புல் பேக் வந்து பிரேக் அவுட் கொடுக்காம திரும்பி மேலே போயிடும். அதாவது ட்ரெண்ட் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகல ப்ரோ. இங்க மேலேருந்து கீழே இறங்கினா கீழே இறங்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கீழே இறங்கினானா இருங்க மேடம் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு இங்க பாருங்க. இப்போ இங்க கீழே இறங்கினா கீழே இறங்க முன்னாடி லாஸ்டா வந்து இவனுக்கு எங்க ஒரு இதுனா இந்த லெவல் வந்து ஒரு சின்ன ஒரு யூட்டன் ஆகிருக்கிறானா. இந்த லெவலை வந்து இவன் வந்து பிரேக்கடை கொடுத்துருந்தா வந்து பையிங் சைன் வச்சுக்கலாம். அழகா அதை கண்டினியூஷனா அப்படியே கீழே இறங்கிட்டே இருந்துட்டானா. ஸோ நம்ம வந்து ட்ரெண்டை வந்து நம்ம எப்பயுமே கேப்சர் பண்ணிக்கணும் ப்ரோ. இப்போதைக்கு கண்டிஷன்ல வீக்லியும் வந்து பையிங்ல தான் இருக்கிறான். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்றது வந்து நம்ம டேக்குள்ள போகணும் இன்னும் கொஞ்சம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிரிப்டோவையும் நம்ம டீப்பா பார்த்தாதான் ப்ரோ அந்த இடத்துல வந்து. ஏன்னா வந்து சப்போஸ் வந்து ஒரு சின்ன லாஸ் ஆனா கூட வெயிட் பண்றதுக்கு தாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு இது தோணும். இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த டேல பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சராகவே இல்லை. ஏன்னா இங்க பாருங்க இங்க ஒரு நமக்கு ட்ரெண்ட் லைன் கரெக்டாக போடுவோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுதா. நம்ம மோஸ்ட் ப்ராபபிலி இந்த இடத்துல நம்ம டெய்லி அனலைஸ் பாத்தீங்கன்னா இந்த லெவல் வந்து நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். கீழே இவ்வளவு தூரம் கேப்சர் பண்ணியிருந்தோம். பட் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் பையிங் கீழே கொடுத்ததுனால பாத்தீங்கன்னா ஒரு டபுள் பேட்டர்ன் கிரியேட் ஆகிக்குதா. இந்த இடத்துல வந்து நம்ம பை பண்ணல. காரணம் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் புல் பேக் இருக்கும்போது நம்ம பை பண்ணக்கூடாது. பட் நம்ம மேலே ஏறினா இந்த லெவல் கிட்ட வந்து நம்ம பை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து இங்க பாருங்க ஒரு ஷார்ப்பான புல் பேக் டவுன் ஃபால் ஆகிக்குது அந்த இடத்துல 2000 பாயிண்ட்ஸ். உடனே வந்து இது வந்து ரீடெஸ்ட்மெண்ட் ஆயிட்டான், பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிக்குது. அது நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பரா 4 ஹவர்ஸ்ல போனோம்னா தெளிவா தெரியும். இப்போ நம்ம பார்க்கறதுக்கு சார்ட் ஒன்றும் புரியல தான் ப்ரோ. இதை நம்ம இன்னும் இந்த இடத்துல பார்க்கும்போது இங்க பாருங்க இப்போ பேட்டர்ன் கிரியேட் ஆகுதா. இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் சைன் வந்து இங்க காமிச்சிட்டு நான் வந்து இதை வேணா ஆல்மோஸ்ட் நம்ம வாட்ஸ்அப்ல நான் கொடுத்துருப்பேன் பையிங் பண்ணுங்கன்ட்டு, இல்லை டெலிகிராம்ல கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல பை 43,300 கிட்ட பை பண்ணுங்கன்ட்டு. அதுக்கடுத்து பாருங்களா மார்க்கெட் வந்து எங்கேயுமே ஒரு யூட்டனே ஆகலை. நான் நடுவில் கூட இங்கே வந்து ஒரு செல்லிங் கொடுத்துருந்தேன் ப்ரோ. கரெக்டாக சொன்னால் இந்த லெவலில் வந்து ஒரு பிடிசி வந்து செல் பண்ண கொடுத்துருந்தேன். 2 ரீசன் வந்து இது ஆல் டைம் ஹை கிட்ட வந்து ஒரு ட்ரேட் ஆகிருந்தான். இது எங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆனதுனால நான் செல்லிங் கொடுத்தேன். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகிதானா ஒன்று. ரெண்டாவது இந்த ஒரு ரெண்டு பார் மட்டும் பார்த்தா பீரிஷான செல்லிங் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னு. சரி ஓகே இவன் வந்து செல்லிங் வந்துடும்னு பார்த்தா நம்ம சொல்லியிருந்தோம்ல ஒரு பேட்டர்ன் ஐ மீன் ஹேமர் டைப் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வரும்னு சொன்னேன்ல. இந்த லெவலில் வந்து இங்கே பாருங்க சின்னதாக வந்து உருவாக்கிட்டு பிரேக் அவுட் ஃபெயிலியர் கொடுத்துட்டு திரும்பி மேலே போயிட்டான். நாம கரெக்டாக தான் பிரேக் அவுட் ஆன கரெக்டாக நம்ம பை பண்ண செல் பண்ண கொடுத்துருந்தோம். பட் ஆனால் பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது நடக்கத்தான் நம்ம வந்து சின்ன ஸ்டாப் லாஸ் கொடுக்காம எப்பயுமே பையிங்ல கட் ஆக முடியாது. மேலே போயிருந்தா ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆயிடுச்சு, மேலே போயிருந்தானா இந்த லெவல் கிட்ட வந்து பார்த்தோன்னா இந்த லெவல் கிட்ட நேற்று வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு 2-3 சிக்னல். அதுக்கு ரீசன் என்னன்னா இது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த இடத்துல வந்து 50,000 கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் செல் பண்ண வேண்டியதான். பட் என்ன அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா யூஎஸ் வந்து
3% வந்து இன்ஃப்ளேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துடுச்சு. லேட்டராக தான் தெரிஞ்சது. ஸோ அதனால வந்து கீழே இறங்கியிருந்தான். ஆனால் அந்த கீழே இறங்கினதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது பிரேக் அவுட் ஃபெயிலியர், ஐ மீன் பிரேக் அவுட் ஃபெயிலியர் மாதிரி ஆகிட்டு திரும்பி மேலே அப்வர்ட் ஆகிட்டேன்னா, ஸோ பையிங் இருக்கிறான். இப்போ வேணா பை பண்ணலாமா வேணாம், இப்போதான் நம்ம 4 ஹவர்ஸில் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செல்லிங் பியரிஸ்டிக் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் வச்சுக்க. நான் அதை நெட்லேயே காமிக்கிறேன். கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் இப்போ இப்போ நான் எதுக்கு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் அதை கிரியேட் பண்ண ஐ மீன் காமிக்கிறேன்னா, இப்போ லைவா வந்து இது இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியும்ல, ஐ மீன் இது ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிக்குதுன்ட்டு. ஸோ அதுக்காக நான் உள்ள போறேன். அந்த பேட்டர்ன் வந்து நம்ம எப்படி இதுல வந்து அப்ளிகபிள் பண்ணி நம்ம கத்துக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்லி வந்து நம்ம அப்படியே சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம கத்துக்க தான் ப்ரோ பார்க்கணும் எல்லாத்துலயுமே. நம்ம பண்ற தப்பு பண்றதுல தப்பே கிடையாது ப்ரோ. ஆனா தப்பு பண்றது திரும்பி தான் பண்ணக்கூடாது. ஓகேவா? இத செல்லிங் பேட்டர்ன்ஸ் பார்க்கணும். இங்க இந்த லெவல் பாருங்க. இந்த மார்னிங் ஐ மீன் புல்லிஷ் 1 மினிட் நெட்வொர்க் இஷ்யூஸ் நிறைய. ஈவினிங் ஸ்டார் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ என்னோட ஐ மீன் மவுஸ் கர்சர் எங்க வைக்கணும்னு தெரியுது, இந்த இடத்துல பாருங்க ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ, ஈவினிங் ஸ்டார்னு இங்க நடுவில் இருக்குதா? இப்ப இப்ப சார்ட் உள்ள போயிதா ப்ரோ? டவர் கரெக்டாகுதா? எனக்கு எதுவுமே ஷோ ஆகல ப்ரோ. நெட்வொர்க் கனெக்ஷன் ப்ராப்ளம் ஏதாவது தெரியலையே. இப்போ ப்ரோ இப்போ உங்களுக்கு என்ன ப்ரோ தெரியுது? இப்போ வந்து எனக்கு கரெக்டா வந்து அந்த பிடிசி சார்ட் தெரியுது ப்ரோ. இப்போ நான் அதில் தான் இருந்தேன். இப்போ வந்து குரோம் ப்ரௌசரில் எதனா இருக்குதா கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபோட்டோஸ் ஏதாவது? எதுவுமே இல்லை ப்ரோ. இப்போ நான் வருது ப்ரோ. இப்போ தெரியுதா ப்ரோ? இப்போ நான் வருது ப்ரோ. அது டவர் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கும். இப்போ பாருங்க, இதில் ஈவினிங் ஸ்டார்னு இருக்குதா ப்ரோ? இந்த ஒரு பிக்சர்ல இதை மட்டும் பாருங்க. அந்த ஈவினிங் ஸ்டார் அதாவது அது ஒரு பேட்டர்ன் ஸ்டிக் பேட்டர்ன். அதாவது இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் கிரியேட் ஆனா அங்கே செல்லிங் வரப்போகுதுன்னு அர்த்தம். எல்லாருமே இதை பார்த்துட்டு இங்க பாருங்களேன், இங்க வந்து பிடிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ அதை மாதிரி தான் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இங்க செல்லிங் பார்ப்பாங்க. பட் நாம அதை தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பேட்டர்ன் கிரியேட் ஆனா இதுக்கு கீழே வந்து கொஞ்சம் வந்து செல்லிங் ஆகணும். அப்படின்னா அந்த பேட்டர்ன் வந்து நம்ம செல்லிங்க்கு பார்க்கணும். அதர்வைஸ் இப்போதைக்கு அவன் பையிங்ல தான் இருக்கிறான். 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு புல் பேக் மேல வருது கீழே வருது அதெல்லாம் வருது உண்டுதான். ஸோ அதனால நம்ம இங்க வந்து செல்லிங் பார்க்கக்கூடாது ப்ரோ. இவன் கீழே இறங்கினா இறங்கட்டும். வாலடைல் மாதிரி மார்க்கெட் எப்பயுமே பாத்தீங்கன்னா செல்லுன்னு மேல போயிட்டு அப்படி செல்லுன்னு கீழே இறங்கிட்டு இப்படி போகாது. ரேர் கேஸ் அதெல்லாம். எல்லாமே நடக்கும், பட் ரேர் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்க வந்து சின்ன அக்குமுலேஷன் ஆகணும், அதுக்கடுத்து பை ஆகணும், திரும்பி இங்க சின்ன ரேஞ்ச் ஆகணும், அதுக்கடுத்து செல் ஆகணும். இல்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப இங்க வந்து அக்குமுலேஷன் ஆச்சா, மேல போனா இங்க சின்ன ஒரு அக்குமுலேஷன் ஆச்சா, சின்ன கீழே இறங்குவான் அப்படின்ற மாதிரி தான். இது 1 ஹவர்ல, டே 4 ஹவர்ஸ் அப்படின்ற போது அங்க சேஞ்ச் ஆகும். இப்போதைக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து ஒரு பையிங் சைன்ல தான் இருக்கிறோம் 4 ஹவர்ஸ் டே லெவல்ல வரைக்குமே. எந்த பேட்டர்ன் கிரியேட் ஆகல. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு பேட்டர்ன் கிரியேட் ஆகலன்னா நம்ம அந்த இடத்துல நம்ம கையே வைக்கக்கூடாது. நம்ம அப்படியே விட்டுறலாம். சரி, அடுத்த இப்போ இந்த அனலைஸ் உங்களுக்கு புரிஞ்சது ப்ரோ. இந்த மாதிரி தான் அனலைஸ் பண்ணணும் ப்ரோ. ஒவ்வொரு கிரிப்டோவையும் நம்ம ஒன்றுனா பார்த்து தான் அனலைஸ் பண்ணி ஆகணும். இதனால தான் வந்து நாங்கள் சிக்னல் கொடுக்கறது வந்து கொஞ்சம் டைம் ஆகுமே எப்பயுமே. இப்போ வந்து இன்கேஸ் வந்து நாங்கள் சிக்னல் வந்து கொடுக்காம கூட இருந்துடலாம், தப்பு இல்லை. ஆனா கொடுத்தது வந்து தப்பான சிக்னல் கொடுத்துட்டோம்னா உங்க ப்ராஃபிட் போயிடும். அதுக்கு நம்ம வெயிட் பண்றது தான் முக்கியம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கிரிப்டோ பாத்தீங்கன்னா நம்ம டிஒய்எம் தான் ப்ரோ. இது வந்து நான் வந்து பையிங் கொடுத்துருந்தேன் இங்க. ஐ மீன் நம்ம சிக்னல் வந்து என்ன சொல்லுங்க ப்ரோ.
சரிதா ப்ரோ? என்ன ப்ராப்ளம்? இப்ப ஏதாவது தெரியுதா? இப்ப என்ன ப்ரோ தெரியுதாங்க? அதுதான் ப்ரோ நானும் வச்சுக்கிறேன். இதுல டிஒய்எம் பார்த்தா 430 கிட்ட வந்து நம்ம பையிங் கொடுத்துக்கிறோம். தெரியுதா ப்ரோ? அப்படியே நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் இந்த லெவல் கிட்ட தான் 1 ஹவர்ல போயிடுறேன். இங்க ப்ரோ 430 530 கிட்ட வந்து பார் க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த லெவல் கிட்ட வந்து நம்ம பையிங் கொடுத்துருந்தோம். பட் பையிங் கொடுத்தது அதுக்கு பின்னாடி வந்து நம்ம இந்த சார்ட்டை வந்து டெக்னிக்கலா நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா மந்த்லி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இப்பதான் இந்த மந்த் ஆரம்பிச்சுக்கிறாங்க, ஒன்றும் முடியல, எதுவுமே ஒரு ரியாக்ஷன் இல்லை, ஒரு பார் தான் இன்னும் க்ளோஸ் கூட ஆகல. ஸோ அதனால வந்து இவனை பையிங்ல வைக்கூடாது, செல்லிங்ல வைக்கூடாது. இவன் ஒரு வாலட்டைலான மார்க்கெட்டு, ஐ மீன் வாலட்டைலான கிரிப்டோ. ஸோ இவன் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு இதுலயும் வைக்கூடாது அதுலயும் வைக்கூடாது, அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கிறான். இவன்ட்ட வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கம்மியா தான் ப்ரோ இன்வெஸ்ட் பண்ணணும், ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஆமா ப்ரோ, புதுசா வந்து கிரிப்டோ வந்து நம்ம எப்பயுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா கொடுக்கூடாது. ஏன்னா வந்து மார்க்கெட் ரொம்ப அக்ரெசிவா இருக்கிறதுனால திடீர்னு ஸ்டாப் லாஸ் கூட ஹிட் ஆகும். இங்க பாருங்களா ப்ரோ, நம்ம 4 ஹவர்ஸ் சொல்லியிருந்தா இப்ப கீழே இறங்குற மாதிரி இறங்கியிருந்தான், செல்லிங் பேட்டர்ன் வரும்னு நினைச்சிருந்தோம். பட் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிக் குத்துறானா, பேட்டர்ன் கிரியேட் ஆகட்டும் ப்ரோ, முதல்ல வந்து பேட்டர்ன் ஃபுல்லா கிரியேட் ஆகணும். இவன் கிடைக்கலன்னா இன்னொருத்தவங்க கிடைப்பான் நமக்கு பை பண்றதுக்கு. சரி, இதுல பார்த்தா டிஒய்எம் பார்த்தா இப்போ வந்து மந்த்லியில பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எந்த ஒரு இதுல இல்லை. ஸோ அதனால நம்ம வீக்லியில போகணும். வீக்லின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வீக்லி ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தா பையிங் இருக்கிறான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பையிங் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது. இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி வந்து கம்மி தான். வீக்லின்னு பார்த்தா மந்த்லியும் பார்த்தா எந்த ஒரு டிசிஷனும் இல்லை. சரி, நம்ம டேல பார்க்கலாம் வந்தோம். டேல பார்க்கும்போது நமக்கு ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகுதா? இது வந்து நமக்கு பார்த்தா ஒரு டேல இந்த லெவல்ல பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. நம்ம இது வந்து ஒரு 4 ஹவர்ஸ்ல பார்த்தா தெளிவா கிரியேட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இவன் மார்க்கெட் ஆல்ரெடி பார்த்தா பையிங் சைன்ல இருக்கிறான். ஸோ இது ஒரு பேட்டர்ன் மாதிரி இப்படி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நாங்க முடிவு பண்ணது. அதனால வந்து பையிங்க்கு சிக்னல் கொடுத்தோம் 430 கிட்ட. என்னை பொறுத்தவரைக்கும் அது முன்னாடியே கொடுத்துருக்கணும். பட் ஆனால் பேட்டர்ன் ஃபுல்லா கிரியேட் ஆகணும்ல, இது பிரேக் அவுட். இப்போ நம்ம வந்து பேட்டர்ன் எப்பயுமே எப்படி பார்க்கணும்னா, மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும் இந்த பிளேஸ. அப்பதான் வந்து இது பார்த்தா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகும். சரிதா ப்ரோ? அதுக்கடுத்து வந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம ஒரு பையிங்னஸ் கிடைக்கும். அதனால நம்ம அப்போ வந்து பையிங் கொடுத்தோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெளிவா தெரியுதா, மார்க்கெட் இங்க வந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துதான் அந்த கீழே இறங்கிட்டு திரும்பி மேலே போனா, திரும்பி கீழே இறங்கினா மேலே போயிட்டு கீழே இறங்கிட்டான். நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஓகே அவன் பிரேக் அவுட் கொடுக்க போறான்னு தெரிஞ்சனால இந்த இடத்துல இந்த லெவல்ல இருந்து இந்த லெவலுக்குள்ள நம்ம பையிங் சொல்லியிருந்தோம். நம்ம வந்து சிக்னல்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரேஞ்ச் மாதிரி கொடுப்போம் ப்ரோ, இந்த லெவல்ல இருந்து இந்த லெவலுக்குள்ள பை பண்ணுங்க. காரணம் என்னன்னா வந்து இப்ப வந்து மார்க்கெட் எல்லாம் இருங்க, இந்த டைம் இப்படி வச்சுக்கலாம், இப்படி கொடுத்தோன்னு வச்சுக்க ப்ரோ, மார்க்கெட் வந்து இப்ப நான் வந்து சிக்னல் கொடுக்கும் போது நீங்க பாக்கலன்னு கொஞ்ச நேரம் டைம் பண்ணி பார்க்கும்போது இப்ப இந்த லெவல் கிட்ட ட்ரேட் ஆனது வந்து இங்க ட்ரேட் ஆகலாம். அந்த டைம்ல வந்து நீங்க பை பண்ணலாமா வேணாமா, அப்ப வந்து திரும்பி நீங்க இதே லெவல கொடுக்கும்போது அப்ப வந்து சிக்னல் எடுத்துப்பான்றது சந்தேகம் தான். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சரி ஓகே, அதனால வந்து நான் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது பை பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டா நம்ம இந்த இடத்துல வச்சுக்கணும். நான் இன்னொரு சினாரியோ சொல்றேன் பாருங்க. சப்போஸ் வந்து இங்க போயிட்டு திரும்பி ரெசிஸ்டன்ஸ் கீழே இருந்தாலும் வச்சுக்க ப்ரோ, நாம வந்து திரும்பி கன்ஃபார்ம் வந்து மோஸ்ட்லி செல்லிங் ஆயிருப்பான். நம்ம செல் பண்ணிருக்கலாம், நல்லா கீழே இறங்கிருக்கலாம். பட் நமக்கு வந்து அக்ரெசிவா பை பண்ணதுக்கு காரணம் நம்ம பிடிசி தான். ஏன்னா பிடிசி வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு இருந்து ஆல்ரெடி ட்ரேட் ஆரம்பிச்சிட்டோம். எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா வந்து மேல போயிருந்தானா, இந்த ஒரு பார் தான் எனக்கு இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் ஆச்சு. இங்க பாருங்க ப்ரோ, இப்ப மேல போனேன், இது ஒரு செல்லிங் பேரிஷ் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன். நம்ம சின்ன சின்ன பேட்டர்ன் தான், பட் ரொம்ப அதிகமா அதை பார்ப்போம். கிரியேட் அனலைஸ் ஓகே, வந்து ஆல்ரெடி செல்லிங் கிட்ட இருக்கிறான், 50,000 கிட்ட இருக்குதுல்ல, 49,000 50,000 சார் கீழே வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் பிரேக் அவுட் ஆச்சு.
அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம். பட் இவன் கீழே போயிட்டு திரும்பி இவங்க மேலே போயிருந்தான்ல, இந்த லெவலை வந்து இவன் கிராஸ் ஓவர் பண்ணி க்ளோஸ் பண்ண உடனே தெரிஞ்சிச்சு இவன் பையிங் வந்துட்டான்னு. அதனால வந்து டிஒய்எம்க்கு நம்ம வந்து பையிங்க்கு வந்து நம்ம கொடுத்தோமே சிக்னலை. என்ன ப்ரோ? ஆமா, ஏன்னா பிடிசி வந்து ஒரு நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி. மோஸ்ட்லி வந்து நம்ம பிடிசி வந்து எல்லாருமே சொல்லுவாங்க பிடிசி வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தா பிடிசி போற சைடு தான் எல்லாருமே போவாங்க. அதனால வந்து எதுக்காக அவனை மிஸ் பண்ணணும், நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோமே, நம்ம ஸ்ட்ராட்டஜி படி நம்ம ஃபுல் ஆஃபா கரெக்டா இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நான் பிடிசியும் பார்ப்பேன் ப்ரோ. எப்பயுமே என்னோட என்னோட இது வந்து ஃபுல்லா யூனிக்கான ஸ்டைல் ப்ரோ. இப்ப எல்லாரையும் பார்த்தா நான் கத்துக்கிட்டேன். பட் ஆனா எல்லாரும் பார்த்து கத்துறதுனால வந்து எல்லார்ட்டையும் சொல்றது வந்து எனக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால தான் ப்ரோ இது வந்து கொஞ்சம் யூனிக் ஆகுறதுனால. ஸோ நம்ம நினைச்ச மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பையிங் ஆயிட்டேன்னா மேல பையிங் ஆயிட்டு இப்போ வந்து விக்கு கொடுத்துருவோம். தட் மீன்ஸ் இன்னும் கொஞ்சம் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ கீழே ஆகணுக்கு திரும்பி மேலே போட்டோம், அதுக்கடுத்து திருப்பி கீழே வரட்டும், அப்போ வேணா ஒரு எம்பேட்டர்ன் ஆகும். பட் ஆனால் ரொம்ப பெருசாக நம்ம கீழே எதிர்பார்க்க முடியாது. அதிகபட்சம் பார்த்தா ஒரு 300 பாயிண்ட்ஸ் 51,000 வரைக்கும் வரலாம். 51,000 வந்து ஒரு ரவுண்ட் லெவலு. ஸோ திரும்பி மேலே போயிடுவான். இவனை வந்து இங்கே பற்றி நம்ம செல்லிங்க்கு பார்க்கக்கூடாது, பையிங் பார்க்கலாமா கேட்டால் அதுவுமே பார்க்கக்கூடாது. காரணம் என்ன வச்சுக்க, நம்ம பையிங் பார்க்கணும். இப்போ கீழே பார்த்தோம்ல ப்ரோ, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆயிடுச்சு, இந்த இடத்துல நம்ம பை பண்ணலாம். நீங்க கொஞ்சம் அப்படியே இதை நான் கொஞ்சம் இப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்க, இப்போ ஓரத்தில் இருக்குதா ப்ரோ, இப்போ இந்த லெவலில் இருக்கும்போது நீங்க என்ன நினைப்பீங்க, ஓகே அவன் கீழே இறங்கலாம் பை பண்ணலாம்னு நினைப்பீங்க. இப்போ செல்லிங் ஆனாலும் இங்கே பை பண்ணலாம்னு நினச்சிருந்தா கூட அதுக்கடுத்து பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் ரிவைண்ட் பண்ண போய் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்துடும்னா இந்த மாதிரி நடக்காது. நமக்கு எப்படி அஷூரன்ஸ் ஏதாவது இருக்குதா? இல்லை தானே. ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் மட்டும் எப்பயுமே நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். செட் பி டிஒய்எம்எம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீழே இறங்குறான், நம்ம வந்து இப்போ பை பண்ணலாமா கேட்டால் நோ, நெவர். ஏன்னா வந்து நம்ம இவன் இல்லைனா கூட இன்னொரு கிரிப்டோ இருக்கிறான் ப்ரோ. எப்பயுமே ஒருத்தன் மிஸ் பண்ணிட்டோம்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து அவனை எதிர்ப்பே பார்க்கக்கூடாது. இவன் வேணா திரும்பி இப்போ கீழே இறங்கினால ப்ரோ, இப்போ கீழே இறங்கினது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆன கற்று வேணா நம்ம பை பண்ணலாம். அது வரைக்கும் பை பண்ணக்கூடாது ப்ரோ. ஏன்னா மிஸ் பண்ணுறேன்ட்டு அவனை கேப்சர் பண்ண போகிறோன்ட்டு இப்போ அவங்க கீழே இறங்கினா சரி கொஞ்சம் பை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பை பண்ணோன்னே இப்போ சொல்லுன்னு கீழே வச்சுக்க ப்ரோ, டிக்கு குத்துருவான், கடைசியில் நம்ம லாஸ் ஆகிடும் எக்ஸ்ட்ரா. அதுதான் ப்ரோ. இது மேலே வாய் வலிக்குது கொஞ்சம். நாளைக்கு இது நம்ம நாளைக்கு பார்த்துலாமா ப்ரோ? ஏன்னா 20 நிமிஷமா பேசினுக்கிறேன், தொடர்ந்து பேச கஷ்டமாகுது. இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் நம்ம 2 கிரிப்டோ தான் பார்த்தோம். இந்த 2 கிரிப்டோ பார்க்கும்போது நம்ம வந்து எந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது உங்களுக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். உங்களோட ரிவ்யூ என்ன ப்ரோ? உங்களுக்கு இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அதை மட்டும் சொல்லுங்க, அதான் எனக்கு முக்கியமா தேவை. எனக்கு வந்து இப்போ நம்ம காயின் ட்ரேடிங் பண்ண போனா வந்து பிடிசி சப்போர்ட் பார்க்கணும், அது புரிஞ்சிச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. வந்து நீங்க சொன்னீங்க பேட்டர்ன் மூலமா தான் வந்து ரன் ஆகுதுன்னு. சில பேட்டர்னால தான் மேலே போகுது கீழே போகுதுன்னு. அது கொஞ்சம் புரிஞ்சிச்சு ப்ரோ. எம் பேட்டர்ன் மேலே போயிட்டு விற்க இருக்கிறது அதான் சொன்னீங்க ப்ரோ. கொஞ்சம் புரிஞ்சிச்சு ப்ரோ அதை பற்றி. வேற ப்ரோ? அப்புறம் வந்து புது காயினை பத்தி காட்டினீங்க ப்ரோ, மந்த்லி சார்ட், வீக்லி சார்ட். சொல்லுங்க ப்ரோ. இன்னும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் ஓகே தான் ப்ரோ, போக நல்லா புரியும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆமாம் மோஸ்ட்லி ஆமாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளோ சரியாக புரியாது தான் ப்ரோ. இருந்தாலும் இந்த வீடியோ கன்க்ளூஷன் என்ன சொல்ல வரேன்னு வச்சுக்க, அதை சொல்லிடுறேன். ஏன்னா வந்து வேணா இதை கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பேட்டர்ன் வந்து முதல்ல வந்து நம்ம எந்த ஒரு சார்ட் பார்த்தாலும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும், முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுல வந்து எங்க வந்து நம்ம பேட்டர்ன் கிரியேட் ஆகுது நம்ம வெயிட் பண்ணணும். பேட்டர்ன் கிரியேட் ஆன கத்து நம்ம பை பண்ணிக்கலாம். எவ்வளோ யார் எவ்வளோ சொன்னாலும் சரி, இல்லை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, அது வேணாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நியூஸ் வரும், திடீர்னு நீங்கள் பை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கூட வரும்.
வேணாம், வாங்க வேணாம். ஒரு பேட்டர்ன், ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆகணும். சப்போஸ் நியூஸ் சொல்லி அவன் மேல போனாலும் பரவாயில்ல, போகட்டும். ஏன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜில வந்து நம்ம பெர்ஃபெக்ட்டா ஸ்டாண்டர்டா இருக்கணும். அப்பதான் நம்மளால வந்து நம்ம அந்த இடத்துல முன்னேற முடியும். நம்ம வந்து சின்ன ஒரு ஆசைக்காக நம்ம விட்டுறக்கூடாது. இப்போ வந்து நான் வந்து பிடிஸ் நான் சொல்லியிருந்தேன். இப்போ கீழே இவ்வளவு தூரம் வந்து இருக்கும்போது நம்ம பார்த்தோம், வீடியோல பார்த்துருந்தோம்னா நான் வந்து இவனை பை பண்ணிருக்கலாம். ஓகே, இங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேல இருக்கலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து கரெக்டா இப்போதைக்கு கரெக்டா அனலைஸ் பண்ணா யா 200 கூட 400 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிக்கலாம். பட் வேணாம், நமக்கு ஒரு சரியான ஒரு பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் எல்லாம் கிரியேட் ஆனதை நம்ம வாங்கணும். ஏன்னா வந்து நம்ம லாங் டேர்ம்ல பார்க்கும்போது கோடிக்கணக்கான ரூபாய் கூட நம்ம சம்பாதிக்கலாம் அதுல. அப்படி இருக்கும்போது நம்ம சின்ன ஒரு எப்படி சொல்றது, 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 1 ரூபாய் காசு 2 ரூபாய்லாம் சில்லற மாதிரி அதுக்கு பொறிக்கணும் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் கிரியேட் பண்ணணும் முதல் விஷயம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம எல்லா டைம் ஃப்ரேம்லயும் பார்க்கணும். மெனி மெம்பர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா டைம் ஃப்ரேம், சில டைம் ஃப்ரேம் மட்டும் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் வந்து என்ன சொல்றேன்னா டைம் ஃப்ரேமையும் பார்க்கணும். எல்லா டைம் ஃப்ரேம்லயும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா 1 hour தான் 4 hours லீட் பண்ணும். டே தான் வந்து 4 hours லீட் பண்ணும். எக்ஸாம்பிள் எப்படி சொன்னா ஏல இருந்து இசட் போனாலும் சரி, இசட்ல இருந்து ஏ போனாலும் சரி, ரெண்டுமே அக்குமுலேஷன் தான், சேர்ந்தது தான். ஸோ அதெல்லாம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஆகணும் ப்ரோ. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க முக்கியமான இதுல நான் சொல்லல, பட் நெக்ஸ்ட் வீடியோ அதுக்கடுத்து போற வீடியோல நான் சொல்றேன் ப்ரோ. என்னன்னா மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஸ்டாப் லாஸ் மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்தையுமே எப்பயுமே வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கோங்க ப்ரோ. அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டாவே இந்த ஸ்ட்ராட்டஜி செட்டப் இதெல்லாம் ஈஸியா நீங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம் ப்ரோ. அதனால அதை மட்டும் எப்பயுமே வந்து உங்க கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. மீதி எது வேணா அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல கூட இருக்கட்டும், பிரச்சனையே கிடையாது. நேற்று வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுல ப்ரோ. இந்த ஒரே ஒரு கிரிப்டோல வந்து எனக்கு அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ரெக்கவரி ஆயிடுச்சு. இந்த ஒரு ஸ்டாப் லாஸ் இல்ல, இந்த வாரம் ஃபுல்லாவே நான் ஸ்டாப் லாஸ் ஆயிருந்தாலும் இந்த ஒரு கிரிப்டோ 18% 20% எனக்கு கொடுத்துட்டானா. அப்படி இருக்கும்போது மீதி கிரிப்டோல வந்து பையிங்ல இருக்கிறான். அப்படி இருக்கும்போது நான் கடைசியில அந்த ஒரு நாள் எண்ட்ல பார்க்கும்போது நான் பையிங்ல மட்டும் ப்ராஃபிட்ல தான் இருப்பேன். ஸோ அந்த நம்ம வந்து எத்தனை கிரிப்டோஸ் வந்து நம்ம லாஸ் பண்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நம்ம கெயின் பண்றோம்னா முக்கியம். இது வந்து நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த ஒரே நாள் வந்து யாருக்குமே புரியாது. ஏன்னா எனக்கும் புரியல, உங்களுக்கு புரிய வாய்ப்பு எனக்கு தெரிஞ்ச கம்மியா தான் இருக்குது. நீங்க வந்து டெய்லி உங்க கூட வந்து நீங்க பார்க்க ஆட்டோமேட்டிக் வந்து இந்த மாதிரி நம்ம எங்களை மாதிரியே நீங்க மைண்ட் செட் மாறும் கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு 10 நாள் வந்து கஷ்டமா இருக்கும், கஷ்டமானா நீங்க உங்களுக்கு சேஞ்ச் பண்ணது கஷ்டமா இருக்கும். உங்க மைண்ட் செட் நீங்க எப்பயும் பண்ற மாதிரி தான் நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க. ஒரு 20 நாள் ஆனே கொஞ்சம் டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா எங்க கூட ஜேர்னி ஆக உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து மேஜரா ஆயிடும். அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ப்ரோ. அதான் சொல்லுவாங்க, ஒரு பழக்கத்தை மாத்திக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகும்ல. இது அதே மாதிரி தான் ப்ரோ. ஓகேவா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, எனக்கு வந்து ட்ரேடிங் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்குது ப்ரோ. மற்றபடி வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி சாட் தான். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதை பாத்துங்க. இப்போ எதுக்கு நான் ட்ரேடிங் யூஸ் பண்றேன்னு வச்சுக்க, இங்க பாத்தீங்கன்னா சாட் வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு டார்க்னஸ் எனக்கு வந்து ரொம்ப பிரைட்டா இருந்தா கண்ணு கூசும், அந்த மாதிரி இருக்காது. நான் டார்க்னஸ் வச்சுருக்கிறேன். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரெட் லிஸ்ட் வச்சுக்கிறது, அது இல்லாம இங்க உள்ள வந்து நம்ம நிறைய இது ஆட் லிஸ்ட் சேர்த்துக்கிறது, அதுக்கு அலர்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன இது ரொம்ப நாளா யூஸ் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகுது. எப்ப இந்த கம்ஃபர்டபுள் வந்து எனக்கு குறையுதோ நான் அப்ப வேற ஏதாவது நான் ஆப்ஷன் பார்ப்பேன். உங்களுக்கு எதுவுமே கம்ஃபர்டபுள் எதாவது இருந்தா அதை யூஸ் பண்ணுங்க. ஆமா, வேற என்ன டவுட் ஆகுது ப்ரோ? இருக்குது ப்ரோ. நான் வந்து நிறைய வந்து சிக்னல் வந்து போன்ல தான் கொடுத்துருப்பேன். போன்ல இப்போ வந்து நான் ஏதாவது ஒர்க்ல இருந்தாலோ இல்ல பர்சனலா ஏதாவது இருந்துன்னு வச்சுக்க, நான் அப்ப வந்து லேப்டாப் ஓப்பன் வச்சு லேப்டாப்ல வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்ப மாட்டேன். போன்ல வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு விட்டுருவேன். சொல்லுங்க ப்ரோ. இப்ப நீங்க இப்ப புதுகாயின் வந்து இது பண்ணீங்களா ப்ரோ? புதுகாயின் பத்தி. ஆமா ப்ரோ. அதே மாதிரி எந்த காயின் வேணா நம்ம இது பண்ணலாமா ப்ரோ? நோ ப்ரோ, பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் நான் வேற ஏதாவது காயின் எடுக்கலாம், பட் இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் சரி ஓகே லைன்ல இருங்க ப்ரோ. நான் வந்து
எக்ஸ்சேஞ்ச் ஆப் புரோக்கரேஜ் ஆப்புக்குள்ள போயிடுறேன். ஏதாவது ஒரு கிரிப்டோ எடுத்துப்போம். ம் அந்த கிரிப்டோ வந்து கீழே அவனுக்கு எவ்வளவு கீழே இறங்கியிருப்பான், மேல எவ்வளவு வால்யூம் கொடுத்துருப்பான், அதை மட்டும் நீங்க பார்த்தாவே ம் நீங்க புது காயின்ல வந்து நீங்க பை பண்றது செல் பண்றது மறந்துடுவீங்க. ஓ அதனாலதான் ப்ரோ ஏன்னா நானுமே வந்து ஓகே புது காயின்ல வந்து பை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நானும் இருந்துடலாம். ம் ஆனா அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து எப்பயுமே வந்து இருக்காது. ஓ எக்ஸாம்பிள் மாவியா இந்த ஒரு கிரிப்டோ இருக்குது ப்ரோ. ம் புதுசா அந்த காயினா ப்ரோ? ஆமா ப்ரோ, இது வந்து நீங்களே சார்ட் பாருங்களா. ம் ஆல்மோஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா 8th February தான். ம் நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் பார்த்தா 2% 3%. ம் இந்த இடத்துல இங்க இடத்துல பை பண்றோம்னு வச்சுக்கோங்க. ம் பை பண்ண வச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு கீழே இறங்கினா பாருங்க, ஆல்மோஸ்ட் 16% கீழே இறங்கிக்கலாம். ஆமா உங்கள்கிட்ட நீங்க மொத்த கேபிட்டல் நீங்க யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ம் 4-5% வந்தோடனே உங்க மொத்த கேபிட்டல் வந்து லிக்விட் ஆயிரும். ம் கடைசியில உங்க அக்கௌண்ட் லாஸ் தான் நிற்கும். ம் ரெண்டாவது விஷயம், சரி ஓகே இவன் வந்து இங்க பாரு, இப்ப வந்து இவன் கீழே டபிள்யூ பட்டனுக்கு வந்துட்டானா, இந்த இடத்துல நீங்க பை பண்ணலாம்னு நினைச்சாலும் ம் இந்த லெவல்ல இருந்து இங்க கீழே எவ்வளவு தூரம் வந்து பாருங்க, ஒரு 11% கீழே இறங்கிக்கலாம். ம் இந்த லெவல் 11% கீழே இறங்குறாங்கல்ல, அந்த டைம் வரைக்கும் உங்க அக்கௌண்ட்ல வந்து ஃபண்ட் இருக்கணும். ம் இல்லைன்னா அப்பயும் உங்க அக்கௌண்ட் டிரா டவுன் ஆயிடும், இருக்கிற அமௌண்ட் எல்லாமே லிக்விட் ஆயிடும். இன்கேஸ் நீங்க செல்லிங் போட்டிருந்தாலும் இதே ப்ராப்ளம் தான். ம் அதனால புது காயின் நம்ம பை பண்ணக்கூடாது ப்ரோ. எப்பயுமே ம் வெயிட் பண்ணும். இப்போ இந்த மேவியான்னு பாத்தீங்கன்னா இப்போ செல்லிங் பேட்டர்ன் கிரியேட் ஆகிறான். ம் இது அப்படியே பார்த்தா பிடிசி மாதிரி அழகா இருக்கிறான். இப்ப வேணா இந்த ஒரு சிக்னல் கூட எடுத்துக்கோங்க. இப்போ இங்க பிடிசி இருக்கிறாங்களா ப்ரோ, ஆ ப்ரோ இப்போ மேலே போயிட்டு ஒரு சின்ன பேட்டர்ன் இது வரைக்கும் இதுல வரைக்கும் பார்த்துக்கோங்க. ம் இதையும் அப்படியே மேவியாவும் பாருங்களா, ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கானா. ஆமா ப்ரோ ஸோ இவன் வந்து நம்ம எப்போ செல் பண்ணலாம்னா குறைஞ்சி இதுக்கு கீழே வந்து க்ளோசிங் கொடுக்கணும் குறைஞ்சது, இல்லை ஒரு 1 ஹவர்ல அதுக்கேற்ற மாதிரி பேட்டர்ன் கிரியேட் பண்ணணும். ம் இது டேல பார்க்கும்போது அந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குதா, இப்போ 4 ஹவர்ஸ்ல பார்க்கும்போது இங்க வேற ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆகிக்குதா நம்ம எல்லா வகையிலும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ம் ஏன்னா வந்து நம்ம ஒரு பக்கமா செக் பண்ணும்போது தப்பாயிடக்கூடாதுல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்னுக்கு மாதிரி கிரியேட் ஆயிட்டானா, ம் இப்போ வந்து மார்க்கெட் வந்து இன்கேஸ் நம்ம கீழே இறங்கட்டும், ஒரு சின்ன புல் பேக் கொடுக்கும்போது நம்ம செல் பண்ணக்கூடாது. ம் இப்போ கீழே இறங்கிறது மேலே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் எம் பேட்டர்னும் இல்லை செல்லிங் பியரிஷ் கேண்டல் பேட்டர்ன் கிரியேட் ஆனதுக்கு நம்ம செல் பண்ணணும். ம் செல் பண்ணிட்டு இந்த லெவல் வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ம் ஆல்மோஸ்ட் எவ்வளோனா ஒரு இதில் பார்த்தா 8% வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வருது. ஸோ நம்ம ஏற்ற மாதிரி ஒரு கரெக்டான லெவலை வந்து ஸ்டாப் லாஸ் இந்த லெவல் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு வைக்க வேண்டியது தான். ஸ்டாப் லாஸ் பெருசாகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம குவான்டிட்டி சைஸ் ஸ்டாப் லாஸ் வந்து சின்னதாக, ஐ மீன் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல ப்ரோ, அது சின்னது பண்ணிக்கணும். இப்போ 8% வரைக்கும் ஸ்டாப் லாஸ், 7% ஸ்டாப் லாஸ் வருதா, கீழே டார்கெட்டு 14%, 15%, 1:2 இது போதும் தானே இதில். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு $100 வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே போனால் $50 ஸ்டாப் லாஸ் ஆகுது, இங்கே கீழே வந்து $100 ப்ராஃபிட் வருது, உங்கள் அமௌண்ட் டபுள் ஆயிடுது. பட் நம்ம அப்படியே நம்ம பிளைண்டாக இங்கே பை பண்ணக்கூடாது, செல் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரேடிங் கரியருக்கு கோவிந்தா தான். ஸோ நம்ம அங்கே ஒரு எப்படி சொல்கிறது, நாம தான் நம்மளோட இதை வந்து கொஞ்சம் ஐ மீன் கரெக்டான லெவலில் நம்ம ட்ரேட் பண்ணணும். எப்பயுமே வந்து இப்போ நான் உங்களுக்கு சிக்னல் கொடுக்கணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்னல் யாருக்குன்னு வச்சுக்கேன், இந்த ட்ரேடிங் பார்க்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்களுக்கு தான் அந்த சிக்னல் கரெக்டாக இருக்கும். மற்றபடி வந்து ஒன்றுமே தெரியாதுன்னா சிக்னல் யூஸ் பண்ண தெரியும், பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம பை பண்ணோம், இப்போ தான் நம்ம செல் பண்ணோம் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்றதுலாம் தெரியாமல் பண்ணீங்கன்னு வச்சுக்க, அது நம்ம லாஸ் தான் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து முதல்ல வந்து கற்றுக்க பாருங்கள், பர்சன்டேஜை கேப்சர் பண்ணுங்க, ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. அதுக்கடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் அதிகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, அது இப்போ ஒரே கிரிப்டோவில் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் நம்ம போட்ட அமௌண்ட் டபுள் ஆயிடுது. இந்த மாதிரி ஒரே வாரத்தில் நீங்கள் போட்ட அமௌண்ட் 3, 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் கூட ஆயிடலாம். ஆனால் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு வச்சுக்க, நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் லாஸ் தான் ஆகணும். அது மாதிரி முடியல ப்ரோ. ஓகே வைக்கத்தா ப்ரோ? சரி ப்ரோ. ஆ ஓகே.
நாளைக்கு வந்து 8:30 8 o'clock மாத்தலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ சாரி, நாளைக்கு வேணாம் ப்ரோ. வீடியோ அனுப்புறீங்களா ப்ரோ? வீடியோ வந்து நான் ஐ மீன் யூடியூப்ல அப்லோட் பண்ண கருத்து அனுப்பி விட்டுறேன். மோஸ்ட்லி இப்போ எல்லாம் காலைல கூட அனுப்பி விட்டுறேன் சரிங்க ப்ரோ. ப்ரோ. நாளைக்கு வேணாம். நாளைக்கு ஏன்னா வந்து பர்சனலா வந்து நான் டூருக்கு போறேன். ஓகே ஓகே ப்ரோ. நீங்க டூர் போயிட்டு வந்தா கண்டினியூ பண்ணலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐ மீன் லைவாக வந்து நம்மளோட சார்ட் வந்து அவர் வந்து பார்த்து இருந்துக்கிறாரு. ஸோ சார்ட்டை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து ஐ மீன் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எனி டெஸ்க் இந்த ஆப் இருக்குதுல்ல, இந்த ஆப் மூலிமா வந்து அவர் லைவாக நம்மளோட சார்ட்டை பார்த்துக்கிட்டு இங்கே பாருங்க ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கற்றுக்கணும். ஐ மீன் இதை வந்து 1 நாள் 2 நாளாக முடியாது, 21 days வரைக்கும் வரும். அதுக்கு மேலேயும் இது எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ இருக்கும்போது நம்ம வந்து இப்போ இருக்கிற ப்ரைஸை கொடுத்துலாம் பண்ண மாட்டோம். ஓகேவா? இப்போ மெனி மெம்பர்ஸ் கொடுத்துட்டு ஓகே வாங்க நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மைண்ட் செட் வந்து கிளாரிஃபிகேஷன் வச்சுக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கே தெரியாமல் அவரை வந்து ப்ராஃபிட்டில் கொண்டு போகிறது தான் நம்மளோட நோக்கமே. அதுக்கடுத்து நம்மளோட நோக்கம் என்னன்னா கம்யூனிகேஷனுக்காக தான், ஃப்ரெண்ட்லி கம்யூனிகேஷனுக்காக தான். அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்களும் நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா கான்டாக்ட் நம்பர் கிடைக்குது. அப்படி இல்லையா நம்ம டெலிகிராம் சேனலில் போய் பாருங்க, நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே இருக்கு. அண்ட் தென் பாய்.